எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. பேர் வந்து அக்கிம் பத்ரி, இவன் வந்து தீனா மணி. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு உங்களுக்கு அல்லு அர்ஜுன்லாம் இப்பதான் இங்க புஷ்பா படத்தை நடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும். நாங்க அவர் ஆரம்பத்துல என்ன தெலுங்கு படம் என்ன நடிச்சிருக்காரு, தெலுங்குல எந்த படம் ஹிட்டு, அதை பார்த்து அதை அந்த சீடியை போய் வாங்கிட்டு வந்து பாக்குறது. சாமி படத்துல ஒரு கோட்டா சீனிவாசா அவருக்கு போஸ்ட் அடிச்சீங்களா? கோட்டா சீனிவாசா அடிச்சு இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை நீங்கள் மாற்ற வேண்டும் சொல்லி மீனாட்சி தேட்டர்ல ஒட்டணும். இங்க இருந்தே நீங்க சரத்குமார் சார் கதை சரத்குமார் சாருக்கு இங்க இருந்து எழுதி செம்மையா இருக்கு கதை. அது என்ன எப்படி என்ன தெரியும், கொரியர் அனுப்பிச்சு விடுவோம். இதுல என்ன எங்களோட நாங்க வைக்கிற டைட்டில் மட்டும் எடுத்துக்குவாங்க, கதை எடுத்துக்க மாட்டாங்க. நீ வில்லனை கை தட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னாங்க. இல்ல சார் நான் அஜித் பேர் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிரூபிச்சீங்க கடைசியா. அது அடுத்து அஜித் வரைச்சிட்டு கை தட்டணும். மணிரத்ன சார் எடுத்த படம் வந்து 20 படம்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பேரை பார்த்து இது பண்ணுறப்ப அவங்க வாயில இருந்து வினோத்துங்கிற பேர் வரதுல கேட்குறப்பலாம் சந்தோஷமாக தான் இருக்கு. நம்ம சும்மா தெரிஞ்சவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்றக்காரெல்லாம் ஒரு படத்தில் நம்ம எதுவும் போட்டுற முடியாது. சூரியனை ஆனாப்பெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அந்த பரிசோதனை விஷப்பரிசனெல்லாம் நான் இறங்க முடியாது. ஓகே நண்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் இருக்குன்னா இந்த சினிமாவோட தாட்ஸ் இருக்குல்ல, நம்ம முத சினிமாவுக்கு போகலாம் அப்படின்றத வந்து இந்த விதைச்ச ஒரு இல்லை, நம்ம போய் 15 வருஷம் கஷ்டப்பட்டோம் மண்ணில் கொட்டணுன்றதுலாம் வேற விஷயம். ஆனால் அதை முத உருவாக்கி விட்ட இருக்குல்ல, அவன் உருவாக்கி விட்டு பேசாடி இங்கே இருந்துக்கிட்டாங்க. நான் தான் அங்கே போய் வந்து சரி ஏதோ ஒரு 2 படம் பண்ணிட்டோம், ஓகே பெரிய இது இருக்குல்ல, அவங்க உருவாக்கி விட்டு என்னை உசுப்பேற்றி விட்டு போன்றத நம்ம எல்லாம் பேசிட்டு வரும் எல்லாரும் வரும்னு சொல்லிட்டு என்னை மட்டும் ஏற்றி விட்டு இங்கே இருந்துக்கிட்டாங்க. அதில் 2 பேர் இவன் ஒருத்தவங்க அந்தந்த அமெரிக்கா மாதிரி அவன் தான் அக்யூஸ்டு. அண்ணா பேர் சொல்லுங்க. அக்கீம் ஓகே, இவரு பேரு மணிகண்டன். சூப்பர். ஸோ இவங்க 2 பேரும் தான் சினிமா கனவு உருவாக. ஆமா, பாட்சான்னு ஒருத்தர் இருக்கான், அவர் வரல. அவன் எப்படிப்பட்டவனா வரல, அவனை பத்தி சொல்லலாம். அவன் எப்படிப்பட்டவனா ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சேருவான். அவன் போய் நாங்கள் வந்து சும்மா வெளியே கடைவாசல் நின்று ஒரு 1/2 மணி நேரம் அவனை வந்து அப்படி சும்மா நின்று வெளியே வந்து பார்த்துட்டா போதும், வேலையை விட்டு வந்துருவான். ஒரு சுவாரஸ்யமா வேலையை விட்டு வந்துருவான். ஏன் வந்துருவாப்புல? பிடிக்கல அப்படின்ட்டு வேணாடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வருவான். ஆனா இந்த பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்துருவான். இங்க வந்து இப்படி ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கும், காய்ச்சி சாப்பிட்டு வரேன்னு அப்படியே வந்துருவாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்க தான் என்னோட ஆரம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸு. சூப்பர். அதுல வந்து சினிமா ஆசையை உருவாக்கி விட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆளாக வர்றதுக்கு அந்த அக்கிமு மணி புஸ்தமே நீங்கள் தான் மெயின் காரணம். கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நிறைய ஷூட்டிங் பார்த்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்த ஷூட்டிங், எந்த படம் ஷூட்டிங் அதான் ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் மதுரையில் வந்து நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க. தாஸ் இவரு ஜெயம் ரவி படம் அது இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ நான் வந்து இது பூ மார்க்கெட்டில் அங்கே வேலை செஞ்சுட்டு மூட தூக்கிட்டு வந்தேன். அப்போ வந்து மீனாட்சி கோயில் பக்கத்தில், அது மீனாட்சி கோயில் சரௌண்டிங் சுற்றி ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். விஜயகாந்த் சார் படம், விஜய் படம், கில்லி படம் நாங்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். இந்த முத்துப்பாண்டி சீனா? ஆமா, அந்த சீன் தான். நீங்க அதை இழுத்துட்டு வரும்போது கூட்டம் உள்ள கோயிலுக்குள்ள ஒரு கூட்டம் தெரியும், தலை எட்டி தெரியும், அதுல ஒரு தலை என் தலையும். அப்படியா? அது மதுரைன்னு ஒரு அப்புறம் ஆமா விஜய் படம் அதெல்லாம் வந்து கோபுரத்து மேல ஏறி போய் வெண்டு வேடிக்கை பார்த்தோம். அதுக்கெல்லாம் போட்டோ எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்றாங்க பாரு அப்படின்லாம் வந்து பேப்பர்லாம் வந்துச்சு. அந்த சீட்லாம் எடுத்து வச்சிருந்தேன், இப்ப எங்க போச்சு தெரியல. அது மாதிரி அங்க நிறைய விஜயகாந்த் சார் படம், அது வந்து அது ஒரு என்ன சொல்றது, எல்லா பேத்துக்கும் ஒரு ஃபேவரட் ஏரியா. அது வந்து மதுரையில் ஷூட்டிங் நடந்தால் அங்கே ஏதாவது ஒரு ஷாட் வச்சிருவாங்க. விஜயகாந்த் சார் படம் நிறைய படம் ஷூட்டிங் அங்கே பார்த்துருக்கேன். சூப்பர். நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், இப்போ சினிமா ஆர்வம்ன்றது பொதுவாக ஒரு படம் பார்த்து நமக்கு வருது, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதை பற்றி பேசுகிறோம், அந்த படத்தை பற்றி அந்தந்த வயசுக்கு நமக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த படத்தை பார்த்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பேசுகிறோம்ல. சினிமாவுக்கு போகணுன்னு உங்கள் 2 பேருக்குமே என்ன இருந்ததா? இல்லை, இந்த சினிமா பற்றி பேச தான் எங்களுக்கு அதோட ஆர்வம் வந்துச்சு. என்ன படம் எடுக்க, அந்த படத்தை பற்றி கமெண்ட்ஸ் கொடுக்க, விமர்சனம் பண்ண, என்ன படம் எடுக்க, நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி ஆரம்பிச்சு. இப்போ வந்து நெட்டு அது இது நிறையா வந்துருச்சு. இப்போ வந்து உலக சினிமான்றாங்க, அது பார்க்குறாங்க. நாங்கள் அந்த டயத்தில் வந்து வெறும் சிடி மட்டும்தான். நாங்கள் அந்த காலத்துலேயே வந்து மலையாளம், தெலுங்கு, எங்கே மலையாள படம் கிடைக்குதோ, எங்கே தெலுங்கு படம் கிடைக்குதோ, அல்லு அர்ஜுன்லாம் இப்போதான் இங்கே புஷ்பா படத்தை நடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் அவர் ஆரம்பத்துல என்ன தெலுங்கு படம் என்ன நடிச்சிருக்காரு, தெலுங்குல எந்த படம் ஹிட்டு,
அதை பார்த்து அந்த சீடியை போய் வாங்கிட்டு வந்து பார்க்குறது, அதெல்லாம் பார்த்துக்கப்போ இங்கே 2-3 வருஷம் கழிச்சு இங்கே தமிழில் ரீமேக் ஆகிருக்கோம். அப்படியே நாங்கள் அப்போ ஃபாலோ பண்ணது தான் இந்த தெலுங்கு அந்த எல்லா லாங்குவேஜ் படம் பார்ப்போம். அப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் தான் அது. சூப்பர் சூப்பர்ண்ணே. அதான் உங்களுக்கு சினிமாவுக்கு போகணும்னு அண்ணன் சினிமாவுக்கு அவர் சொன்ன மாதிரி என்னை எல்லாரும் ஏற்றி விட்டு இவங்கெல்லாம் இங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சென்னைக்கு போகணும், சினிமாக்கு போகணும் அந்த மாதிரி? நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு சென்னை போயிட்டு வந்துட்டீங்களா? அந்த கதை ஒன்று இருக்கு, கேளுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? வந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அது. இங்கே மதுரை மாதிரி எங்களுக்கு இல்லை அது. இங்கே நான் மதுரை சுற்றின கழுதை எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே மெட்ராஸ் வந்து எங்களுக்கு வந்து அது அது வந்து ரொம்ப சர்வைவல் பண்ணணும் சென்னையில் இருக்கிறதுக்கு வந்து. அது வந்து சென்னை வந்து எங்களுக்கு செட் ஆகலாம். அங்கே போனீங்க, அந்த போய் அங்கே என்னென்ன பண்ணீங்க? அங்கேயும் நாங்கள் நிறைய போய் மதுரைக்காரன்ற குசுமெல்லாம் நிறைய நாங்கள் காமிச்சிட்டு தான் வந்தோம். சினிமாக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்தீங்களா? சினிமாக்கு ஜாயின் பண்ணுறது தான் வந்தோம். 1-2 படம் ஒர்க் பண்ணோம். அங்கே என்னன்னா ஒரு ஹோட்டலில் தங்கி வேலை பார்க்குறோம்னு வைங்களேன், ஒரு படம் கிடைச்சி சான்ஸ் கிடைக்கும், போனோம்னா திரும்ப வந்து தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா என்ன வந்த தங்கினா அந்த வேலைக்கு சேர்ந்ததே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் போய் முதல்ல ஒரு இடத்துல ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டு, இந்த இடத்துல ஒரு வேலை காலியாக இருக்குது, நீ கிளம்பி வா மச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பையன் திரும்ப வந்தான். அதுக்கடுத்து இவன் இன்னொரு இந்த இடத்துல ஒரு வேலை காலியாக இருக்காது நாங்கள் தங்குற ஹோட்டல்லையே, நீ கிளம்பி வா மச்சான்னு சொல்லி அவனும் கிளம்பி வந்தான். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதோ எதுவுமே அங்கே கடைக்கு தெரியாது. மதுரைக்காரங்க, இவனும் மதுரைக்காரன், அவனும் மதுரைக்காரன், அவனும் மதுரைக்காரன் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நாளையில ஹோட்டலுக்காரங்களுக்கு டவுட் வந்துச்சு, இவங்க ஒரு ஊர்க்காரங்க மாதிரியே பழகலையே, ரொம்ப நாள் பழகின மாதிரிலாம் பழகுறாங்க, எங்கே போனாலும் லீவ் ஒன்றா சேர்ந்து லீவ் போடுறாங்க, படத்துக்கு போனால் லீவ் போடலாம், எங்களை ஒரு வாட்ச் பண்ணாங்க. அப்புறம் ஒரு தடவை லீவ் போட்டு பார்க்கில் நானும் என் ஃப்ரெண்டும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அங்கே ஓனர் எதுக்கோ அங்கிட்ட வந்தவர், இந்த 2 பசங்களை வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதாச்சும் வந்தப்போ பார்க்கில் நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. என்ன இவனு அவனும் படுத்துருக்கேன், 2 பேரும் வேலைக்கு வரலான்னு பிடிச்ச என்னன்னு பேக்கணும் விசாரிக்கத்தான் இவன் நானும் அவன் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, இவன் சொல்லி தான் அவங்க வேலைக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க ஓனர் தெரிஞ்சு. அப்போ எதுக்கு 3 பேர் பிளான் பண்ணி இப்படி வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னா, இந்த மாதிரி நாங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவர் மேனேஜருமே பாலுமேந்திர சார்ட்ட அசிஸ்டண்டா, கேமரா அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவங்க வந்து அங்கே வந்து ஒரு 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 கொஞ்ச நாள் இருந்துட்டு இவங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. நம்மளால இங்கே சர்வே ஆக முடியல அப்படின்ட்டு. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நாங்கள் வேலை பார்த்தது வந்து ஒரு எம்எல்ஏவுடைய ஹோட்டல். அதுவே அங்கேருந்து வெளியே வரணும்னா கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி இல்ல. அங்க இருந்து வெளியே போறோம், ஒருத்தர் சண்டை போட்டு வேலையை விட்டு வெளியே போறனாலே அங்க ஹோட்டல்ல இருந்து சண்டை போட்டு தங்குற ரூம் வேற இடத்துல, ஹோட்டல்ல அவன் சண்டை போட்டு கிளம்பினா அங்க ரூம்ல துணி பேக் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க, அவனை லாக் பண்றான் அப்படின்ட்டு. நாங்க அதுக்கும் ஒரு வேற யாராச்சும் ஊருக்கு போனா அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸா கொடுத்து விடுவோம், இல்ல முதல் நாளே ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு கவர்ல வச்சு கொண்டு போய் வெளியே வச்சு சேஃப்டி பண்ணி வச்சிருவோம். வேலையை விட்டு வேலை பண்ணுறோம்னா டக்குன்னு திடீர்னு வெறுமன் அப்படி நடந்து வெளியே வந்துடுவோம். அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சிடும். அப்படிதான் மாதிரி எஸ்கேப் ஆயிருந்தோம். இல்லை இவங்க நாங்கள் பண்ணது இருக்குல்ல, நான் வந்து படங்கள்லாம் இங்கே ரிலீஸ் ஆகும்போது இப்போ எங்களுக்கு தெரியாது, ஏன் அதெல்லாம் இப்போ பண்ணணும்னு எங்களுக்கு கேட்டால் தெரியல. நாங்கள் வந்து வில்லனுக்கு போஸ்ட் அடிப்போம். வில்லனுக்கா? ஆமாம். அப்படி யாருக்கு போஸ்ட் அடிச்சீங்க? நிறைய பேர். உதாரணம் சொல்றா. சாமி படத்துல ஒரு கோட்டா சினிவரா போஸ்ட் அடிச்சீங்களா? காக்கா காக்கா ஜீவன். யாரு காக்கா காக்கல? ஜீவன் கோட்டா சினிவரா அடிச்சு இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை நீங்கள் மாற்ற வேண்டும் சொல்லி மீனாஸ் தேட்டர்ல ஒட்டணும். எல்லாரும் ஹீரோ போஸ்ட் அடிக்கும் போது ஆமா அது எதுக்கு பண்ணனும்னு எங்களுக்கு தெரியல. சரி வில்லனுக்கு வந்து கூட்டம் மீனாஸ் வாசல்ல சுத்தி கூட்டமா இருக்கு. யாரா இப்படி ஒரு போஸ்ட் அடிச்சது? அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க வேடிக்கை பார்ப்போம், என்ன எப்படி ரியாக்ட் பண்றாங்க. அதானே யாரா அவன் கை தட்டுனது மாதிரி போஸ்ட் அடிச்சு தியேட்டர்காரரே வெளிய வந்து பார்த்தாரு, என்ன இது படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை கண்டிப்பா போஸ்ட் அதுவும் கிடைக்குது. அப்ப போஸ்டர் எதுவும் கிடையாது. நம்பியார் மேட்ரு அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மீனாஸ் தேட்டர்ல வந்து எம்ஜிஆர் படம் நிறைய படம் வந்து பழைய படங்களை எடுத்து இது பண்ணுவாங்க. இப்ப நம்பியார் சாருக்கு வந்து நாங்க போஸ்ட் அடிச்சிட்டோம். நம்பியார் சாருக்கு வந்து வில்லனுக்கு போஸ்ட் அடிக்க எங்களோட வேலை. நான் வந்து எதுக்குன்னே தெரியாது பண்ணி அடிச்சிட்டோம். வந்து என்ன எம்ஜிஆர் சாருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நாங்க போய் நம்பியாருக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். பால் வாங்கிட்டு யாரும் நம்பியாருக்கு தான் ஊத்த, எம்ஜிஆர் தான் ஊத்த போறோம் அவளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஒரு கைக்கு வந்து நம்பியார் குத்திட்டு எஸ்கேப் ஆயிருச்சு.
இந்த மாதிரி பழக்கதைகள் இருக்கேனே. வேற யாரு? நம்பியாரு, கோட்டா சீனிவாசராவு, பசுபதி, பட்டாசு பாலு, பட்டாசு பாலா, பெப்சி விஜயன், என்ன படத்துல? ஜூட்டு ஸ்ரீகாந்த் படம். அதுல அந்த படத்துக்கு இருக்கிறதே வந்து போயிட்டோம். அந்த படத்துக்கு கொடுத்த அலும்பு மாதிரி இவர் எந்த, ஏன்னா மத்தது ஃபுல்லாமே பண்ணது இந்த ஏரியால, அந்த படத்துக்கு பண்ணது வந்து ஆரப்பாளையத்துல குரு தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு. அந்த ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெப்சி விஜயனை தான் காட்டுவாங்க. அந்த படத்துல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வில்லனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். அந்த ஷாட்டுக்கு கொடுத்த கைத்து இது இருக்கு பாத்தீங்கன்னா தெரியல இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இந்த பழக்கத்துல பழகி இந்த பழக்கம் பழகி கடைசியில் நாங்க போய் அஜித் படத்துக்கு போயிட்டு, நான் அஜித் பேனு, அங்க போய் ஒரு வில்லனுக்கு ஒரு இதுல கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ இதுல வந்தவங்க யாரா நீ வில்லனுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. சார் நான் அஜித் பேன் தான் சொல்லி போதும் ஆயிடுச்சு. இல்ல நீ ஏதோ பிளான் பண்ணி நீ வந்திருக்க, நீ வில்லனு கை தட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னாங்க. இல்ல சார் நான் அஜித் பேன் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிரூபிச்சீங்க கடைசியா. அது அடுத்து அஜித் வரிசையில கை தட்டணும். அவர் வந்தாலே கை தட்டுறேன் சார் வேணா பாருங்க நான் கை தட்டுறேன். உண்மையா இருக்குது, உண்மையில தட்டுற மாதிரி போச்சு, நம்ப மாட்டேன்றாங்க. இல்ல போஸ்ட்ல அடிப்போம். பேர் வந்து பத்ரி ஹக்கீம். இவன் வந்து தீனா மணி. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு நல்லா இருக்கும். சொல்லு ஐயா, சொல்லுங்க சும்மா. இல்லைங்க, நான் வந்து அதான் சொல்றேன்ல, நான் கில்லி வினோத் இல்ல பகவதி வினோத். இல்ல அது என்னன்னா வந்து நான் அதான் இங்க நம்ம கில்லி அண்ணாமலை தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது தான் நாங்க போய் கையில சூடத்தை ஏத்தினா சுத்தி காட்டியிருக்கோம். அதான் அது இப்படிதான் இந்த சினிமா, இது மதுரையை சுத்தி சினிமா இந்த மாதிரி வரும். நம்ம இதை பார்த்து நான் வளர்றோம். அதுதான் அதெல்லாம் இருக்கு. இன்னும் அது ஜாலியா பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கானே. ஹக்கீம் பத்ரி, தீனா மணி, பகவதி வினோத். இந்த ஜெராக்ஸ் இப்பெல்லாம் இப்ப இந்த அளவுக்குலாம் போலீஸ் இருக்குல்ல, அது காலையில ஒட்டுறப்ப போலீஸ் ரவுண்ட் வருவாங்க, அது பயந்து ஒட்டுறோம். என்ன இந்த வில்லனுக்கு போஸ்ட் ஓட்டுறியா? ஒரு கட்டத்துக்கு மீறி என்ன 5 மணிக்கு எந்திரிச்சு ஓட்டணும் யாருக்கும் தெரியாம. ஒரு கட்டத்துக்கு மீறி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குரூப் இருக்காங்க வில்லனுக்கு மட்டும் போஸ்ட் ஓட்டுறாங்கடா. அவங்க நம்மள போய் மித்தவங்க வந்து டார்ச்சர், யாரும் பார்க்காம ஒட்டணும், யாரும் பாத்துறவும் கூடாது. ஆனா நம்ம போஸ்ட் எல்லாரும் பாக்குறாங்கன்னு போய் பாக்கணும். வேற யாருக்குள்ள ஓட்டுமே எனக்கு ஆசையா இருக்கு. பட்டாசு பாலு, அப்புறம் கிளைமேக்ஸ் பார்க்காம ஓடி வந்துருவான். ஏத்துக்க முடியாதா? நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பெருமாள் பிச்சை. காக்கா படத்துக்கு ஜீவன் வர்ற சீனுக்குலாம் ஓவரா கலாச்சு சூர்யா ரசிகர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஜீவன் வர சீனுக்கு கை தட்டி இருக்கீங்க? ஆமா, ஜீவன் வர சீனுக்கு ஃபுல்லா கை தட்டணும். அடிச்சு படுத்து ஆஸ்பத்திரியில படுத்துக்கணும். இப்ப என் தலைவன் எந்த சொல்லுவான் சொல்லும் போது என்ன அவரே படுக்க வச்சிருக்காரு, எப்படா சொல்லுவாரு எந்திரிச்சு வருவாருடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டோம். அடுத்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருன்னு எந்திரிச்சு வருவாருன்னு சூர்யா அதே மாதிரி எந்திரிச்சு வந்துருவாரு. இப்ப அடுத்து உங்களுக்கு இருக்குடா எவ்வளவு போகணும். கிளைமேக்ஸே நாங்க பாக்கல. கிளைமேக்ஸ் எனக்கு எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லனை வந்து அடிக்கணும். ஏத்துக்குடா ஹீரோ உங்களுக்கு இருக்குடா, நான் கிளைமேக்ஸே பாக்கல. எந்திரிச்சு வந்துட்டோம். பயங்கரமான கதையா இருக்கானே. சும்மா அப்படியே வில்லனை வந்து ஃபாலோ பண்றது. ஏதோ ஒண்ணு சின்னதா ருஸ்தம்னு ஒரு பையன் இருக்கானே. இப்ப நீங்க இந்த தேவதை கண்டன் படத்தெல்லாம் போலீஸ் அடிச்சுட்டு வந்து கடைசியில இவரு பொன்னமலை வந்து என்னடா சாப்பிடுறீங்கன்னு புருக்காவி சொல்லுங்கன்னு வரல. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரியலாவே நடந்திருக்கு, முன்னாடியே நடந்திருக்கு. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் குரு தேட்டரில் வந்து ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் போனப்போ வந்து இன்டர்வல் அப்போ நடந்து போகும்போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டோம். ஆமாம், அவர் எதிர்த்தாப்புல இந்த காலெல்லாம் நீட்டின் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மிதிக்கவும் காலை எப்படி படிச்சுக்க ஆள் போறவர்ல அறிவு இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்டுவிட்டான். அந்த கேட்ட அந்த ஆள் வந்து பெரிய ரவுடியான். ஐயோ, கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சீட்டு பக்கத்துல உட்கார வச்சு கும்முன்னு கும்மி அவரு தான் போயிருக்கான். 2 பேர் தான் போயிருக்கோம். கும்முன்னு கும்மி முகத்துல இப்படி கருத்துல பிடிச்சிக்கிறாரு. இப்படியே குத்தி அந்த எங்க சீட்டு வேற எங்கிட்டோம். நாங்க நடந்து போற பாதையில அவனை மிச்சிட்டோம். எங்க சீட்டு வேற எங்கிட்டோம், வேற எங்கிட்டுமே போகல. அவன் பக்கத்துல சீட்டு காலியா இருந்துச்சு, அதுலயே உட்கார வச்சு அடிச்சுட்டு நீ எங்கிட்டும் போகல என் பக்கத்துல உட்காந்து உட்கார வச்சிருந்தாரு. உட்காந்துட்டு படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் முடிச்சு வந்துட்டான். இப்போ தேட்டருக்காரன்ட்ட சொல்லுவோமாடா, அவங்கள்ட்ட சொல்லுவோமாடா. அவர் அதுக்கு கமெண்ட் கொடுக்குறாரு, தேட்டருக்காரன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா நான் ரவுடின்னு அவனுக்கு தெரியும்.
போலீஸ் லைன் சொன்னாலும் நான் இப்போதான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே கமெண்ட் கொடுக்குறாரு. எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் வெளியே வந்தாச்சு, தேட்டரை விட்டு வெளியே போகிற வரையும் அவர் கூட விடல, தோளில் கை போட்டே கூட்டி வராரு. வந்துட்டு ரொம்ப அடி அடிச்சிட்டேன், டீ சாப்பிட்றியாடா அப்படின்றாரு. சரி காஃபி சாப்பிட்றேன் சொல்லி அவர்கிட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ஆமாம் இனிமே அண்ணன் அப்படி சொல்லக்கூடாதுண்ணா, ஏரியா வந்தேன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்தேன்னா சொல்லு, அம்மன் பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. காப்பிலாம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அச்சா இன்று வரையும் தான் எனக்கு படம் புரிஞ்சுச்சு, இதுல இந்த பிரச்சனை வேற, இன்றுல கடிச்சு எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நினைச்சு தெரியல. அவர் குத்து மதிப்பா தான் உட்காந்துருந்தேன். இவர் வந்து சஞ்சு வந்து இவங்க ஒரு மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னா, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்து பிறகு நான் திரும்பி இங்க வரும்போது இவன் இங்க சஞ்சு இவன் தான் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து. சிறப்பு. நான் வந்து பாண்டி பையன் சொன்னேன்ல, அது மாதிரி வந்து நம்மளுக்கு சிறப்பு ஃபுல் எல்லா ஸ்கிரிப்ட் சொல்றது, லொக்கேஷன் அது சலிக்காம அலையிறது இருக்குல்ல. இவன் டயர்ட் ஆனானா நம்ம அதை பண்ணவே முடியாது. எனர்ஜியா தேடி கூழாங்கல்ல இருந்து இப்போ கொட்டுக்காளி வரைக்கும் ஃபுல் லொக்கேஷன் தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இவன் கூட சேர்த்துதான். உங்களுக்கு எப்படி இருக்கு வினோதனோட வளர்ச்சி சினிமால? ஏன்னா ஒன்னா அதை நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 2012-13 இல்ல அப்ப இருந்து நான் பார்த்துருக்கேன். அது இருந்து ஆரம்பிச்சனா அதுல ஒண்ணு இருக்கு. இப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம்ல, எதுவும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த பண்ணிட்டு இருக்கும்போது எடிட் பண்ணோம், ரஃப் கட் பண்ணியாச்சு. அப்போ தேடிட்டு இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அண்ணன் யாருன்னா பிரகாஷ்னு ஒருத்தன், விக்கி, இவர் நம்ம கூழாங்கல்லுடைய சினிமோட்டோகிராஃபர், அவரோட அண்ணன் தம்பி. அப்போ போகும்போது இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டு போயிட்டேன். போனால் 3 பேர் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு எடிட் பண்ணிட்டு ஒருத்தர் சிஸ்டம் உட்காந்துருந்தாரு, ஒருத்தர் வந்து வாசல்கிட்ட ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து கடைசி அந்த ரூமுடைய கடைசியில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தார். நான் போனோடனே பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரினா இந்த மாதிரி காலேஜுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லி விக்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணி கொடுக்கணுண்ணே, டப்பிங்லாம் இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் பேர் என்ன எந்த ஏரியா அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என் பேர் சஞ்சீவ், மதுரை. தம்பி மதுரையா அப்படின்னு அந்த பக்கத்தில் வாய்ஸ் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஆமாப்பா ஆமாண்ணே நீங்க நானும் மாதிரிதான் மதுரையில் நீ எங்க அப்படின்னும் போது நான் ஏனார்புரம்னு, நான் பண்ணக்குடி பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கனெக்ட் ஆனது. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மீட்டிங்கு, அதான் ஃபர்ஸ்ட் அங்கே முடிச்சது, அங்கதான் அங்க ஆரம்பிச்சதுதான் அந்த இது கதை. ஸோ அப்படியே வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். அடுத்து அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து சப்வே ஷார்ட் ஃபிலிம் நானும் வந்து உட்காந்து எழுதுறோம், பிளான் பண்ணிட்டோம். டே வந்துரு இந்த மாதிரி நம்ம எழுத போறோம், ஒரு இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய கதை நிறைய சொல்லலாம் ஃபுல் சப்போர்ட். அப்போ சப்வேன்ற ஷார்ட் டைம்ல இருந்து இப்போ கொட்டுக்காளி வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. என்ன ஆமா, அந்த ஏகப்பட்டது இருக்கு. பாண்டிக்கு வாடா, அப்படியே வாடா, ஒவ்வொருத்தவங்க முடிச்சு விட்டலாம். வா பாண்டி வா, அப்படியே உள்ள வா, வந்து அப்படியே சும்மா அப்படியே வாங்க வாங்க. ஏன்னா உட்காரு அக்கிமண்ணே, இப்ப இவரு இன்னைக்கு வந்து வினோத் அண்ணன் என்ன பண்றாருன்றது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் எதிர்பார்க்குது. இன்னைக்கு ரொம்ப பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு. மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருமே இவர படங்களை வந்து பாராட்டுறாங்க, பயங்கரமா சிலாச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா நீங்க சொல்லும்போது இப்ப நம்ம ஜாலியா பேசணும், ஹீரோவுக்கு விட்டுட்டு வில்லனுக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருப்போம் அப்படின்ட்டு. அப்படி நம்ம சினிமாவை வந்து இதுவா பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஒரு சினிமாவை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கடுப்பாக தான், சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொன்ன அத்தனை பேருமே வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்க வாயில இருந்து என் நண்பன் பேர் வர்றதுலாம் வந்து உண்மையிலே அது சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு மேலே அதுக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நீங்கள் சொன்ன அத்தனை பேர் படத்தையுமே நானும் சரி அவனும் சரி அணுவாக பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி மணிரத்னம் சார் எடுத்த படம் வந்து 20 படம்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த சினிமாவை அவன் அந்தளவுக்கு மாற்றி இந்த இது பண்ணுற அளவுக்குன்னா அதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி அவ்வளோ பேரை பார்த்து இது பண்ணுறப்ப அவங்க வாயிலேருந்து வினோத்துங்கிற பேர் வர்றதெல்லாம் கேட்குறப்பெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. சூப்பர். ஏன்னா இப்போ இவர் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்டோ நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க சினிமாவில் இருக்கும்போது ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு உரிமையோட சில கோரிக்கைகள்லாம் இருக்கும். சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக காசிப் கேட்குறது ஒன்று, இன்னொன்று அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றது ஒன்று, இன்னொன்று யாரையாவது நேரில் சந்திக்கணும், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களா? இல்லை ஏதாவது நிறைவேறி இருக்கா? அவர்கிட்ட
அவர்கிட்ட நாங்க அந்த மாதிரி கோரிக்கை அவங்க என்னைய சந்திக்கிறதே அதை தாண்டி என்னன்னா, அவனுக்கே தெரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சினிமா பத்தி அதிகமா நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. அதனால வந்து அவர்கிட்ட அந்த இது கிடையாது. இல்ல அவங்க எனக்கு சில அப்டேட் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு பேசினாலும் எனக்கு தெரியாத அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் சொல்றேன், இவங்கிட்ட இருந்தா இதெல்லாம் உருவாச்சு. அவங்க எனக்கு மேல இப்போ இருக்காங்க. அவங்கள சந்திச்சு திரும்பி இப்போ இங்க வந்த பிறகு எனக்கு தோணுது, இங்க உட்காந்து ஒரு 3-4 நாள் ஒரு பேசணும்னா திரும்பி இந்த ஏரியால இருந்து ஒரு கதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்பெல்லாம் வினோத் அங்க இருந்து இங்க வந்தாருன்னா, ஏன்னா அங்க போன இவ்வளவு டிராவல், இவ்வளவு ஸ்ட்ரகிள், அங்க ஒரு வேற லைஃப் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காரு. நீங்க நம்ம ஊருக்கு வரும்போது அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம், கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது கண்டிப்பா கிடைக்கும். வந்தாருன்னா மேக்சிமம் சினிமா பத்தி கூட பேசுற காட்டலாம் நாங்க பேசி அந்த இதுதான் இருக்கு. ஆரம்பிச்சது எங்க இருக்கு, பாலு கதை தானா? அதேதான் ஓடும், நிறைய ஓடும். அதெல்லாம் இல்ல, அது நம்ம ரொம்ப கான்சியஸா பேச பழகிட்டோம்ல சென்னைக்குள்ள. ரொம்ப பிராங்கா சொன்னா நம்ம ஒரிஜினாலிட்டியை நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா காட்ட முடியாது. நம்ம உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்றதை வெளியே பேச முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கும். நம்ம பேசுறதே சரிதா தவறான்ற இடத்துல நம்மளுக்கு வந்து நம்மளே ஃபிளாஷ் செகண்ட்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணி தான் நமக்கு அந்த வார்த்தையை வரும். ரொம்ப கான்சியஸா பேச பழகிட்டோம்ல. நம்ம ஒரிஜினலா எங்க இருக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது, நம்ம ஃபேமிலியை பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, நான் இவனெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு ஒரிஜினலாக நான் வந்து எதை வேணால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக நம்ம என்ன வேணால் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க நம்மளை என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுக்குள்ள. அவர் வந்து நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னன்னா, நம்ம பேசும்போதே நம்மளை அடிச்சுட்டு தொட்டுக்கிட்டு பேசுகிற ஒரு உணவு ஒரு மெட்ராஸ் சென்னையில் அதெல்லாம் இருக்காது. ஆமாம், சென்னையில் நான் அங்கே ஏற்பட்ட நட்பு எல்லாமே சினிமா மூலியமாக அந்த தொடர்புடைய நட்பு இல்லை. அது ஒரு வகையான ஒரு வேற ஒரு ஃபார்ம். அது நான் கஷ்டப்படுற காலத்துல இருந்து என் கூட இருந்தவங்க இப்போ என் கூட இருக்கவங்க, அது வேற ஒரு ஃபார்ம். ஆனா இது வந்து டோட்டலா ஒரு சைல்ட்ஹுட் அந்த இந்த சின்ன வந்து நீங்களா என்ன இப்படியே இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஒண்ணுமே இல்ல. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே செம்ம மேட்ரு இருக்குங்க பாருங்க. டேய் வாடா, அங்கோட பக்கத்தோட வாடா டேய் வாடா. இங்க பாருங்களேன், இது கிட்டத்தட்ட 15-20 வருஷமா மாறவே இல்லை. இவன் அப்படியேதான் இருக்கு. இது 15-20 வருஷம் சொல்லுவாங்க, இது இன்னும் மாறவே இல்லை. எல்லாத்துக்கும் சினிமா ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. நாங்க பேசுற வார்த்தை அதிகமா சினிமா வார்த்தை தான் வரும். அது வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். எதா இருந்தாலும் சரி, நடக்கிற சீனை இன்னொரு இதுல கனெக்ட் பண்ணிடுவோம் நாங்க. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் என்னென்ன பண்றீங்க? நான் பீரோ கம்பெனில வரலாம். ஓகே, நீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே ஓகே ஓகே, ரைட். அண்ணன் வந்து இப்போ படம் பண்ண போறாரு. ஆமா ஆமா, இவர் படம் பண்ண போறாரு. இவர் தொடர்ந்து இவர் இங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அதே இதில் வந்து இப்போ நடிப்புக்குள்ளேயும் வந்து இவனுக்கு இயல்பாகவே அந்த ஆர்வம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக ஒரு படிப்படியாக அடுத்தடுத்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கான திறமையான ஆட்கள் தான். கொட்டுக்காலையில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கீங்கன்றது அங்கே பேசும்போதே எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சினிமாக்குள்ள நடிப்பு அதில் தான் ஆர்வமானே? ஆமாம், சினிமாவில் ஆர்வம்னா படம் பார்க்க பிடிக்கும். படத்துக்குள்ளே போய் இப்போ நடிக்கணும்னு ஆசை வந்தது வந்து இந்த அண்ணன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுச்சு. அப்பயே வந்து ஒரு சீன் இருக்கு வந்து பண்ணுறான்டாப்புல. இந்த இதுவே எனக்குள்ளே வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். சரி, இந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி. இல்லை இதெல்லாம் இருக்கு. ஆனால் நான் வந்து ஃபேமிலிக்கான சர்வேவெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர வைக்கணும் அப்படின்றதான் என்னோட. அவனும் அப்படிதான் ட்ரெயின் ஆகுறான். அப்படி கொஞ்சம் முகத்தோற்றமா ஆட்கள்லாம் பார்த்து தெரியும். அந்த கொடுத்தாங்கன்னா ஃப்ரேம்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃப்ரேமை சாப்பிட்ற ஆட்கள் தான் நம்ம. சும்மா தெரிஞ்சவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்றக்காரெல்லாம் ஒரு படத்தில் நம்ம எதுவும் போட்டுற முடியாது. அந்த டேலண்ட் இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். சும்மா தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டியாந்து நான் அது இந்த வாட்டி சூரியனை ஆனாப்பெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அந்த பரிசோதனை விஷப்பரிசனெல்லாம் நான் இறங்க முடியாது. அதனால வந்து திறமையான ஆட்களை பார்த்து தான் அதை கொடுத்துருவோம். அந்த வகையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அதுக்கான ஸ்கில்லோட இருக்கிறவன் தான். இந்த ஏரியாவில் எங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே போத்தீஸ் கடன் திறந்த உடனே எப்படியாவது அந்த கள்ளப்பைக்கு இங்கே இருக்க பசங்களாம் வேலையை சேர்த்து விட்டா ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்குவாங்களோன்றதான் இந்த எங்கள் ஏரியாவோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு இதுதான் தெரிஞ்சு ஏதோ முட்டி மோதி எங்கிட்ட திருப்பி போய் அங்கே ஒரு ஏதோ ஒன்று நல்லா இன்னும் கொஞ்சம் படிச்சு குடிஞ்சிட்டு பழகி ஏதோ மாதிரி தப்பிச்சோம் பொழைச்சுன்னு வந்துட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் தடமாதிரி இருந்தால் நாங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி வேற இடத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் தான். புரியுது. எனக்கு தான் கதை பேசிக்கிட்டு இருக்கிறது, உட்காந்து கதை பேசுறது, இந்த அங்கிட்டு போனா 3 தேட்டரு, ஓகேங்களா, என்ன பண்ணி சேட்டை பண்ணி வந்தா வீட்டுல சோறு போட்டுருவாங்க, ஓகேங்களா. அப்ப வேற எப்படி இருக்கும்னு தோணு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா லைஃப் எடுக்கிற மாதிரி ரேஸ் எல்லாம் பண்ணுவோம். எப்படி சீன் எடுக்கிற மாதிரி ரேஸ் எல்லாம் இப்போ இந்த தண்டவாளத்துல இந்த இப்போ நீங்க வீடியோ எடுக்கிறீங்கல்ல, இந்த கேமரா எல்லாம் நாங்க செய்வோம்.
நீ நடந்து வா நீ சீன். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரமே ஏடா அவங்க நடந்து வான்றாங்க போன்றாங்க டைலாக் பேசுறாங்க அப்படின்னு அடிச்சுக்கிருவோம் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லி உட்காந்து ஏதோ கதை பேசுறது எல்லா கதையும் கேமரா ஆங்கிள் கூட நாங்களாம் வைப்போம். எப்படி இந்த பக்கம் பேசுறப்போ உன்னை இப்படி காட்டணும்டா, இந்த பக்கம் பேசுறப்ப இப்படி காட்டணும்ல, அந்த அளவுக்குலாம் நாங்க சும்மா பண்ணிருவேன். ஏன்னா இன்ஸ்டியூட்ல வேற படிச்சிருக்கோம் நாங்க. அது வேற பண்ணி அதுக்கு புக் எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல அது இன்ஸ்டியூட்னா என்னன்னா இந்த ஒரு மாசத்துல சினிமாவை கத்துக்கொள்ள இங்கிலீஷ் கத்துக்கிற மாதிரி 6 மாசம் ஒரு இன்ஸ்டியூட் போய் அவங்க ஏமாத்தி மெட்ராஸ்லயா? அவங்க ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ உள்ள அந்த கதை எழுதுறதுக்கு, கதை எழுதுறது, திரைக்கதை எப்படி இது பண்ணோம் எல்லாமே அப்பயே ஓரளவுக்கு. இதுல என்னன்னா சும்மா கதை எழுதி ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருந்தா என்ன இது அது நிறைய பேர் இங்க இருந்தே நீங்க சரத்குமார் சார் கதை சரத்குமார் சார் இங்க இருந்து எழுதி செம்மையா இருக்கு கதை. அது என்ன எப்படி என்ன தெரியும் கொரியர் அனுப்பிச்சு விடுவான் சரத்குமார் சாருக்கா? சரத்குமார் சாருக்கு இதுல என்ன எங்களோட நாங்க வைக்கிற டைட்டில் மட்டும் எடுத்துருவாங்க, கதை எடுத்துக்க மாட்டாங்க. அது அவனுக்கே தெரியும். அதான் இல்லைங்க, சும்மா அந்த சினிமா டைரின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஆமா, அதுல பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று அனுப்புறது. திடீர்னு ஒரு நாள் வந்து எஸ். சூர்யா சார் நம்பர் கிடைச்சிச்சுன்னு போன் பூத்ல போய் எஸ். சூர்யாக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பேசினாரா? அது இல்லைங்க, அது சென்னைக்கு போன ஒரு சில சான்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரோடலாம் சரத்குமார் சார் ஆபீஸ்க்கு போயிட்டான். என்னடா இவங்க இந்த பேப்பர்ல எழுதிட்டு வந்து படம் டைப் பண்ண போறேன்னு வந்திருக்காங்க அப்படின்னு ஆபீஸ்ல கூப்பிட்டு பேசி, தம்பி என்ன நீ இந்த வெள்ளை பேப்பர்ல எழுதி வந்து படம் எடுக்க வந்திருக்கேன் சொல்லி ரத்தம் போட்டு அனுப்பிச்சு, இப்பெல்லாம் வரக்கூடாது, நீ போயிட்டு இதுல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இதுல என்னன்னா நாங்க அடிக்கடி நிறைய பேருக்கு கொரியர் போடுறது, போன் பண்றது. சரத்குமார் சார் அந்த மாதிரி, சரத்குமார் சார், சூர்யா சார், தரணி சார், கில்லி படம் வந்துட்டு தரணி சார் ஃபேமஸ். தரணி சாரோட ஆஃபீஸ் நம்பர் எப்படி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓயாம ஃபோன் அடிச்சு தரணி சார் இருக்காரா, தரணி சார் இருக்காரா, தரணி சார் இருக்காருப்பா, நீ எங்க இருக்க? நான் மதுரையில இருக்கேன். ஏன் மதுரையில எடுத்துட்டு ஓயாம தரணி சார் இருக்காரா, தரணி சார் இருக்காரு, என்ன விஷயம் இல்லப்பா, இல்ல அந்த நேரம் இல்லையா மதுரை எடுத்துக்கிட்டே இருக்காரா கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. இதுல ஒரு தடவை சிம்பு சார் ஆபீஸ்ல இருந்தா ஃபோன் வந்துச்சு. நான் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கலாம் எலக்ட்ரிக்கல்ல. இவன் அறக்க பறக்க ஓடினான். இந்த மாதிரி சிம்பு சார் ஆபீஸ்ல இருந்து போன ஓயாம இந்த மாதிரி லெட்டர் போடாதீங்க, நீங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொல்லி இவன் வந்து என்னைய பார்த்து சொல்ல வந்தான். யாரு அனுப்புறது கதை? நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சிருக்கீங்க. சும்மா லெட்டர் அனுப்புறது, உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கோம். அதை வந்து அதிகமா ஓயாம இதே செய்ய. ஆனா நேர்ல கூப்பிட்டு சொன்னதை வந்து சிம்பு சார் ஆபீஸ்ல இருந்தான். நேர்லயே கூப்பிட்டு சொன்னாங்களா? மெட்ராஸ் வந்திருக்கேன், தயவு செஞ்சு லெட்டர் போடாதீங்க. அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, அது வந்து உள்ளுக்குள்ள கவர் வச்சு அனுப்பணும். உள்ளுக்குள்ள கவர் வச்சு அனுப்புனா அதுக்குன்னு தனியா ஸ்டாம்ப் ஒட்டணும். நாங்க அது ஒட்ட மாட்டோம். அவங்களுக்கு போறப்ப அது ஃபைன் ஆகும். தயவு செய்து ஃபைன் கட்ட முடியல, ஸ்டாம்ப் ஆச்சு எங்களை கட்டுப்படுத்த முடியல. அவரு வேற என்ன செய்வாரு? அதனால அப்படி பண்ணாரு. அப்போ உள்ள ஆர்வ கோளாறு, அந்த இதுல என்னன்னா முடியுமோ அப்படின்னு சொல்லி பண்ணோம். பயங்கர எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களே. அப்ப பண்ணதுலாம் பண்ணிருக்கோம். ஓகே, கொஞ்சம் இவங்க படிச்சிருக்காங்க அந்த டயத்துல. இவன் வந்து தெரிஞ்சு முடிச்சான், இவன் படிச்சான். அது அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் அவன் என்ன நினைக்கிறானோ எழுத தெரியும். ருஸ்தும்ன்ற +2 படிச்சிருக்கேன் அந்த டயத்துலயே. ஏன்னா எதுவுமே படிக்கல. இப்போ இவங்க போறேன்னா போயிட்டாங்க. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா திருப்பூருக்கு போயிட்டோம். திருப்பூர் போனோடனே இவங்க சென்னையில இருக்காங்கன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. பார்த்தா இவங்க ஒரு 2-3 மாசத்துல எப்படியே சீக்கிரத்தே வந்துட்டாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க. 6 மாசம் வந்துட்டாங்க. நான் வந்து போனா படிச்சுட்டு போகணுன்றதுக்காக இப்போ இவங்க போய் எனக்கு அப்போ எனக்கு 1-2 பாடம் வாய்ப்பு வந்துச்சு. அப்போ போனோம்னா ஒரு 3 மாசம் என்னமோ 2 மாசம் என்னமோ வேலை பார்த்தேன். திரும்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஹோட்டலுக்கு தான் வர மாதிரி இருந்துச்சு. எங்கடா போனா 2 மாசம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டேன். வந்து பேக் வச்சிருக்கேன், அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி கொடைக்கானல் ஒரு ஷூட்டிங் இருக்கு வரீங்களான்ட்டு. ஹோட்டல்காரு போனா அப்படியே போயிரு, நீ வந்து தங்கிட்டு போற கடை இந்த இடமா. அந்த மாதிரி தங்குற இடம், அந்த இடம், அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இருந்தாலுமே அங்க இருக்க முடியாது. இவங்க போயிட்டு இருந்த அனுபவத்துல வந்து நான் கத்துக்கிட்டு, சரி நம்ம போனா அங்க கொஞ்சம் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் அப்படி இருக்கணும், இவங்கள வழியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு குருதட்சணையே கொடுக்கவே இல்லை.
அண்ணே இப்போ ஃபாரின்லாம் போயிட்டு வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் தான் பார்த்தோம். போட்டாதான் பாத்தீங்களா அண்ணே? சொல்ல கூட கிடையாது, போட்டா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது இவன் என்னென்ன பண்றாங்கிறத இவர் கரெக்டா வாட்ச் பண்ணிடுவாங்க. இவர் கூட யார் யார் இருக்கா, எந்த டேட் இருக்காருன்னு அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன். சார் இன்னொரு பெண் இருக்கு, நீ யாரா என்கிட்ட கேக்குறீங்க சார், அப்டேட் கொடுங்க அவருக்கு எங்க இருக்கு. இவன் வந்து படிச்சது வேணுமோ 10th தான், ஆனா ஹேக்கர் அளவுக்கு கம்ப்யூட்டர் போன்ல என்னன்னா நோண்ட முடியுமோ அம்புட்டு நோண்டியா. சுந்தர் பிச்சைட்டே வேலை கேட்டேன். சுந்தர் பிச்சை வேலை கேட்டீங்களா? அவர் இமெயில் ஐடி எதுன்னு செக் பண்ணி பார்த்து, கூகுள் சிஓ அவர் தானே, அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து, சார் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கூகுளே எனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டு ஒரு மெயிலை போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அவர் எனக்கு பதிலுக்கு மெயில் அனுப்பிச்சி விட்றாரு. இந்த ஏரியாவில் ஜெயந்தபுரத்தில் வேலை இருக்கு, சுப்பிரமணியபுரத்தில் வேலை இருக்கு. அவர் எதுல என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாரு. வேற உன் ஊர்ல இவ்வளவு வேலை இருக்கு, நீ ஏன்டா வேலை அண்ணே செம ஜாலியா இருக்கும் போலயானே. அதுக்கு முன்னாடி கேள்வியாச்சும் பட்டிருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா படிச்சது என்னமோ 10th, வேலை பார்க்கறதும் ஆட்டை தான் ஓட்டுறான். ஆனா இவன் பண்ணதெல்லாம் கூகுளுக்கே வந்து ரூட்டை கரெக்ட் பண்ணி விடுவாப்ல. நீங்க எந்த இடத்துல போலான்னு சொல்லி ரூட் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல இப்ப கோயில் திருவிழா நடக்குது, அதனால மேப்பை மாத்துங்கன்னு சொல்லிலாம் சொல்லுவாப்ல இவரு. அந்த அளவுக்கு சொல்லுவாப்ல இவரு. செவானே போயிட்டு கொட்டுக்காளி பத்தி பேசுங்க, இந்த கான்வர்சேஷனை முடிச்சிருவோம். அதாவது வந்து படம் இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. சரி, அது விஷுவலா பார்த்துட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். இது எப்படி கலாய்க்கிற பார்த்துட்டு என்ன பேசுவோம். சூப்பர் அண்ணே. பாண்டி அண்ணே, கொட்டுக்காளி நீங்க ஆக்டர், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா என்ன ஒரு பதில். அவ்வளவுதான். என்ன கம்ப்ளீட் சினிமாக்காரவே மாறிட்டாரு அவரு. இல்ல எது சொன்னாலும் இப்போதைக்கு கொட்டுக்காளி வரப்போகுது. முன்னாடியே பேசுன மாதிரி ஒரு மருதாணி மரத்துக்கு கீழே உட்காந்து கதை பேசணும். அது இன்னைக்கு கொட்டுக்காளியாக ரெடி ஆகி தியேட்டரில் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, அவளாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு? கதையா பேசும்போது ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் ஷூட்டில் ஒர்க் பண்ணல. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷுவல் பண்ணியிருப்போம்ல, கதை சொல்லும் போது நம்ம ஒரு இமேஜினேஷனில் ஸோ இதெல்லாம் இருக்குது, நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இதை வந்து நான் படமாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. அதுவும் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட சுற்றிட்டு இருந்தவங்க, நண்பர் பாண்டி, இப்படி நிறைய பேர் இருக்காங்களா சுற்றிட்டு பார்த்தவங்கலாம். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு பார்க்க. ஸோ படம் பார்க்குறது ரொம்ப ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. 23 எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். சூப்பர் நைஸ். சரி, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுற அதுக்கப்புறம் நிறைவு பண்ணிடுவோன்னே. அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து கதை அனுப்பி அவங்கள டைரக்ட் பண்ணணும். நம்ம அப்போ இதெல்லாம் பண்ணோம்ல, வினோத்தனை வச்சு யாரை வச்சு படம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் ஆசைப்படுறீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் கதை பண்ண முடியாதுல்ல. ஐயா அதெல்லாம் கரெக்ட். என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க? நீங்க ஜாலியா நினைப்பீங்களா? நீங்க அப்படி பார்த்தா நான் எப்பவுமே என் தளபதியை தான் சொல்லுவேன். நீங்க தலையை தான் சொல்றீங்க. அவனுக்கு அவர் ஃபேவரட், அதனால அவரை வச்சு பண்ணோம்னா அவன் அணுவா ரசிச்சிருப்பான்ல. அவரு விஜய் சார் அவர் இப்ப அரசியலுக்கு போய் இப்ப நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டார்ல, வேற யாருன்னா அதுக்கடுத்து விக்ரம் சாரை வச்சு பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஏன்னா அவரோட உழைப்பு திறமை எல்லாத்துக்கும் தெரியும். அவரை என் நண்பை எப்படி வேலை வாங்குறாங்கிறது இருக்குல்ல, அது 2 சேர்ந்தா என்ன நடக்குங்கிறது எனக்கு ஆசை. அண்ணா உங்களுக்கு யாருண்ணே டைரக்ட் பண்ண வேணும் தானே? பிருத்திவிராஜ் வச்சு பண்ணா சூப்பர். ஏன் திடீர்னு அவரு சொல்றீங்க? ஆடு ஜீவிதம் பார்த்தேன். ஆடு ஜீவிதம் இல்லை, அவர் ஒரு படத்துலையுமே அவர் விக்ரம் மாதிரி தான் அவர் ஒரு இதில் தான் பண்ணுறாரு. இது ஆடு ஜீவிதத்துக்கு முன்னாடியுமே அவர் அனார்கலின்னு ஒரு படம் பண்ணாரு, அந்த படம் நல்லாயிருக்கும். நிறைய படம் அதுக்குன்னு இல்லை, என்னுடைய மொய்துன்னு நிறைய படம். அவர் ஒரு படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிட்டே தான் இருப்பாரு. அவரும் ஒரு சூட் ஆவாப்ல அவருடைய இதுக்கு. அண்ணனோட ஸ்டைலுக்கு பிருத்திவிராஜ் சார் பண்ணா நல்லா இருக்கும். இப்பதான் 2 படம் பண்ணவனு அதான் கூட படம் எல்லாத்துலயும் கோர்த்து விட்டு. அண்ணே அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல. அடுத்து படம் பண்ணுவோமா இந்த படத்தை அப்படிலாம் இல்லண்ணே. உண்மையாவே நீங்க அவரை எப்படி யோசிச்சு பேசுறாரு பாருங்க. இந்த மாதிரி கதை கண்டென்ட் கரெக்டா இருந்தா எல்லாம் விக்ரம் சார் நடிப்பாரு, பிருத்திவிராஜ் சார் நடிப்பாங்க. அதெல்லாம் என்ன இப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி அவர் கேட்டது கேள்வி, அந்த கேள்விக்கு நான் சொன்னது பதில். அது நடக்கலைங்கிறத நீயே யோசிக்கிறீரு. நீ என்ன எதிர்பார்க்கிற? அது மாதிரி ரைட்ண்ணே, செம்ம ஃபன்னா இருக்கு. சந்திப்போண்ணே, மகிழ்ச்சி. பாய் 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 பாய். நன்றி 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 ஐயா. நன்றி 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 அண்ணா. நன்றிண்ணே. நன்றி நன்றி. பாண்டியண்ணே நன்றி. மணியண்ணே நன்றி. பத்ரி அக்கியம் அண்ணே நன்றி நன்றி. கர்டன் மாதிரியோ விடுதலை மாதிரியோ ஒரு படம் கிடையாது. ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். ஏன்னா இப்போ வேறு யாரையோ கூட்டி உட்காந்து அந்த கூட்டத்துக்கும் அவங்களுக்குமே அந்நியமாயிட்டா
ஏதோ நம்ம வாலண்டியரா கூட்டி போய் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தோட இருக்கிற அந்த பொண்ணு தான், ஆனா இவளோட எண்ணம் வேற, அவங்களோட தாட்ஸ் வேற அப்படின்றது எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகணுச்சு. அதுக்கெல்லாம் அவங்க கரெக்டா இருந்தாங்க. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்திருக்கும், சீர் கொண்டுட்டு போற மாதிரி ஒரு காட்சி வரும். உன் பிள்ளை வயசுக்கு வாங்கின கடனை கூட என்ன என் மயம் கட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். இது எதை அடிப்படையில் வச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. அந்த பாடல் வந்து இங்க தமிழ் சமூகத்துல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுச்சு. இந்த தாய்மாமை சீர் கொண்டு வராண்டின்றது இருக்குல்ல, இருக்கவன் இல்லாதவன் எல்லாரும் அந்த பாட்டை போட்டு நீங்க சீர் கொண்டு போ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.